வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க, ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்னென்னலாம் அவங்க கிட்ட அவைல் பண்ணலாம், அதுக்கான மார்க்கெட்ல ஒரு ஆவரேஜ் பிரைஸ் என்ன மாதிரி இருக்குது ஒவ்வொரு சர்வீஸுக்கும் அப்படின்றத நாம தெளிவா இன்டெப்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் டெவலப்மெண்ட். நமக்கு எப்படி வந்து நம்மளுடைய பிசிக்கல் ஸ்டோர் வந்து நம்ம ஜனங்க கடைக்கு வந்து வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதோ, அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் விற்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தேவை. அது இ-காமர்ஸ் சைட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, நம்மளுடைய நார்மல் வெப்சைட்டாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ வெப்சைட் டெவலப் பண்ணுறது ஒரு முக்கியமான சர்வீஸ். இப்போ நம்மளது வந்து ரொம்ப சின்ன பிஸ்னஸ், இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், நம்ம கிட்ட வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கான பட்ஜெட் இல்லை அப்படின்றப்போ நாம ஃப்ரீயாகவே வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் வந்து கூகுள் சைட்ஸ். இங்கே போனீங்க அப்படின்னா நிறையா வெப்சைட்டுக்கான டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து எடுத்து நீங்களே வந்து உங்களுடைய வெப்சைட்டை ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கஸ்டமைஸ்டு வெப்சைட் வேணும் அப்படின்னா அதுக்கு வி ஹேவ் டு கோ ஃபார் வேர்ட்பிரஸ். ஸோ வேர்ட்பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீலான்சர்ஸ்லேருந்து ஒரு பெரிய பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வரைக்கும் வெவ்வேறு ப்ரைசிங்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே வந்து வால் போஸ்ட் கூட ஒட்டியிருப்பாங்க, 5000 ரூபாய்க்கு வந்து நாங்கள் வெப்சைட் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு 5000 கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1 பேஜ் வெப்சைட்டு, அவங்க ஃபிக்ஸ்டான ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அதில் உங்கள் கண்டென்ட்டை மட்டும் போட்டு மாற்றி அதை வந்து கொடுத்துருவாங்க. மற்றபடி அதில் டொமைன் நம்ம வாங்குறதோ, டொமைன்னா வந்து இப்போ நம்மளது வெப்சைட் பேர் successlifemantra.com அப்படின்னா இதுதான் ஒரு டொமைன். இந்த டொமைன் நேம் ஃபஸ்ட் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட் ரெடி பண்ணணும். வெப்சைட் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குது. இது வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கான காஸ்ட் மட்டும் தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்பாட்டில் இருப்பாங்கன்னா பார்த்தோம்னா இருப்பாங்க. நிறைய டைம் வந்து அவங்க காணாமல் போயிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ கம்மியான காஸ்ட்டுக்கு பண்ணிவிட்டு அவங்க சர்வை பண்ணவே முடியாது. ஸோ அதனால் அவங்களுடைய க்ரோத்துக்காக வந்து அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போக வேண்டியிருக்கும், அல்லது வேற எங்கேயும் வேலைக்கும் சேர்ந்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ ஃப்ரீலான்சர்ஸை விட்டுறோம். நாம் வந்து ஒரு 5-6 பேஜ் உள்ள ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், அல்லது ஒரு 1 பேஜ் வெப்சைட்டு வித் ஹோஸ்டிங் வித் டொமைன் சார்ஜ் எல்லாமே எனக்கு சேர்த்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 15K வரைக்கும் இதுக்காகுங்க. அல்லது எனக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெப்சைட் வேணும், நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும், அதில் எனக்கு வந்து இ-காமர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு 20Kலேருந்து ஆரம்பிச்சு 2 lakhs வரைக்குமே கூட சார்ஜ் பண்ணுறாங்க. அது நாம் என்ன ஆப்ஷன்ஸ் கேட்குறோமோ அது தகுந்தபடி மாறுங்க. அதில் பேமெண்ட் கேட்வே எல்லாமே வந்து இருக்கும், SEO எல்லாமே கவராக இருக்கும். அதுக்கு தகுந்தபடி தான் வந்து காஸ்ட். வெறுமனே வெப்சைட் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது. ஒரு மிட் ரேஞ்ச் வந்து கம்பெனி நமக்கு வந்து ஒரு 4-5 பக்கம் அல்லது 4-5 மெனு உள்ள ஒரு அபவுட்டஸு, ஹோமு, கான்டாக்டர்ஸு, நம்மளுடைய சர்வீசஸ்ஸு, ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு மெனுஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் வேர்ட்பிரஸ்ல ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் கம்பெனி சார்ஜ் பண்ணுறது ஒரு 35K to 55K வரைக்கும் சேஞ்ச் ஆகுதுங்க. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நார்மல் ரேட். அதை தாண்டி நீங்கள் விக்ஸ் இந்த மாதிரியான ஒரு டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் வந்து சார்ஜ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும், இயர்லி பே பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு தனியாக இ-காமர்ஸ் வெப்சைட் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேர்ட்பிரஸ்லேயே அதுக்கான ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் WooCommerce. அதே மாதிரி விக்ஸ்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இ-காமர்ஸ் சைட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்குறோமோ அதுக்கு தகுந்த ரேட்ஸ் மாறும். WooCommerceல பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரீயாக நம்ம இ-காமர்ஸ் சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ப்ளஸ் அதில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் வேணும்னா அதுக்கான பெய்டு தீம்ஸும் அதில் சேர்ந்து கிடைக்கும். அண்ட் தென் Shopify வந்து இ-காமர்ஸ் சைட் ரெடி பண்ணுறதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு மேஜர் பிளாட்ஃபார்ம். ஸோ அதுலேயும் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கேட்குறீங்களோ அது தகுந்தபடி காஸ்ட்டு வேரி ஆகும். இது நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தாவே உங்களுக்கு வந்து காஸ்ட் என்னன்றது ஈஸியாக தெரியும். அது வந்து அதனுடைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும், பட் டெவலப்மெண்ட் காஸ்ட் தனி தான். அண்ட் தென் ஸ்கொயர் ஆன்லைன், ஓப்பன் கார்ட், இந்த மாதிரி வந்து நிறையா வெப்சைட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. என்னுடைய ரெக்யர்மெண்ட் இது அப்படின்றப்போ ஏஜென்சிஸ் அதை தகுந்தபடி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இந்த டூலுக்கான காஸ்ட்டும் வரும், அடிஷ்னல் காஸ்ட் தான் அது. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ப்ரொஃபைல் வச்சுருப்போம், ஃபேஸ்புக்கில் வந்து பேஜ், குரூப்பு, ப்ரொஃபைல் எல்லாமே வச்சுருப்போம், அந்த யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருப்போம். இதிலெல்லாம் நம்ம வந்து போஸ்ட் ரெகுலராக போடணும். அவங்க
கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஃபாலோவர்ஸை சேர்ந்துருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸை சேர்ந்துருக்காங்க, அண்ட் தென் என்னென்னலாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரிப்ளை அனுப்பணும். இதுதான் வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் வந்து சில டூல்ஸ்லாம் இருக்குதுங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஹூட்ஸ்ட்ரீட், ப்ரௌட் சோஷியல், இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணாமல் ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க தனியாக ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. நார்மலாக என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் 200 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது என்ன 200 to 1000 அப்படின்னா, 200 அப்படின்னா கண்டென்ட் அப்புறம் நீங்களே கொடுத்துடணும். உதாரணமாக ஒரு இமேஜ் போடுறோமா, இமேஜை நீங்கள் கொடுத்துருவீங்க, அவங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த சார்ஜ். இதே 1000 அப்படின்னா வந்து அந்த இமேஜை அவங்களே கிரியேட் பண்ணி உங்ககிட்ட அப்ரூவல்லாம் வாங்கி அதுக்கப்புறமேட்டு ஸ்கெடியூல் பண்ணி அவங்க போடணும். அதுக்கான கமெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து அந்த 1000 rupees. ஸோ 1000 rupees தான் மேக்ஸிமமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாதுங்க. பேஸ்ட் ஆன் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அது எவ்வளோ கஸ்டமர்ஸை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத பொறுத்து ரேட்டு மாறும். நான் சொல்றது ஒரு ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கான ரேட்டு தான். சில ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்து ஒரு 8000 ரூபாயிலிருந்து 15000 ரூபாய் வரைக்கும் மந்த்லி சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பட் அந்த 8000 ரூபா 15000 ரூபா அப்படின்றப்ப அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா இவ்வளோ போஸ்ட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போடுவோம், அண்ட் இவ்வளோ போஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போடுவோம், இவ்வளோ போஸ்ட்டு யூடியூப்பில் போடுவோம், வாரத்துக்கு இவ்வளோ தான் போடுவோம், இந்த நாளில் போடுவோம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட், அது வீடியோவா, இமேஜா, கரோசலா, இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ரேட்டு மாறும். அதுக்கு கண்டென்ட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். கண்டென்ட் வந்து அவங்களே கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பாக ரேட் இதை விட அதிகமாக தாங்க ஆகும். ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஆனால் கண்டென்ட் ரெடி பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டரை வந்து அவங்க வச்சுக்கணும். ஸோ அவங்க வந்து R&D பண்ணி உங்கள் இண்டஸ்ட்ரி பற்றின டீட்டெயில்ஸ் பூராமே அவங்க எடுத்து அதை வந்து ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான காஸ்ட் அதிகமாக தான் வரும். ஸோ சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறோம். ஆனால் அதோடைய பர்பஸ் என்ன, நமக்கு நம்ம கிட்ட நம்ம பொருளையோ நம்மளுடைய சர்வீஸையோ வாங்கக்கூடிய பொட்டன்ஷியலான கஸ்டமர்ஸ் கிடைக்கணும். அந்த பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் தான் நம்ம ப்ராஸ்பெக்ட்னு சொல்கிறோம் அல்லது லீட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட் ஜெனரேஷன். ஸோ லீட் ஜெனரேஷன் பார்த்தோம்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குங்க. HubSpot, ஆப்டின் மான்ஸ்டர், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆனால் இது மட்டும்தான் டூல்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் லீட் ஜெனரேஷன் மெத்தட் காமனான்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் மாறும். ஸோ லீட் ஜெனரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் மாறும், அண்ட் தென் அதுக்கு உண்டான யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸும் மாறும், மெத்தடாலஜி மாறும், நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க் கம்ப்ளீட்டாக மாறும். இது முக்கியமானது வரக்கூடிய லீட்ஸ் வந்து பொட்டன்ஷியலான கஸ்டமர்ஸா, அதாவது நமக்கு வந்து 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறத விட வெறும் 10,000 ஃபாலோவர்ஸ், ஆனால் 10,000 பேர் நம்ம கூட வாங்குறவங்களா இருக்கணும். அதுதான் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் கூட வாங்கலாம் அப்படின்னா தட் இஸ் வேஸ்ட் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய தகுதியுள்ள கஸ்டமர்ஸாக பார்த்து நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸாவோ ஃபாலோவர்ஸாவோ மாற்றினா மட்டும்தான் நமக்கு யூஸு. தட் இஸ் லீட் ஜெனரேஷன். ஸோ அப்போ அதுக்கு வந்து அவங்க நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா வந்து அதில் எத்தனை பேர் வந்து ஆர்கானிக்காக பார்க்குறாங்க, எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து லைக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, இத்தனையும் பார்த்துட்டு அதில் நிறைய அவங்க மாடிஃபிகேஷன் செஞ்சு பார்க்கணும். ஸோ இப்போ லீட் ஜெனரேஷன் அப்படின்றப்போ முக்கியமானது நான் பொட்டன்ஷியல் கஸ்டமர்னு சொன்னேன். அப்போ பொட்டன்ஷியல் கஸ்டமர்ன்ற யார்? ஒன்று, அவருக்கு தேவை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும், நீடு. அடுத்தது அதை வாங்குறதுக்கு உண்டான அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். மூணாவது, அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இத்தனையும் பார்த்து நம்ம எடுத்தால் மட்டும்தான் அவர் வந்து ப்ராப்பரான லீடு. இல்லைன்னா அவர் ஜஸ்ட் ஒரு ஃபாலோயர், அவ்வளோதான். ஸோ இத்தனையும் செக் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த லீட் ஜெனரேஷன்லாம் வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸுக்கு தேவைப்படும்னா எல்லா பிஸ்னஸுக்குமே தேவை. கஸ்டமர் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சு கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் இடத்துக்கே வந்து வாங்கினாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு டோர் ஸ்டெப் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கலாம், அல்லது வந்து இன்டீரியர் டெக்கரேட்டராக இருக்கலாம், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் பண்ணுறவராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஈவன் பிளம்பர், எலக்ட்ரீஷியன், யாராவது இருக்கலாம். நீங்கள் எப்போ டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணுறீங்களோ, பட் ஸ்டில் உங்களுக்கு புது புது லீட்ஸ் வேணும். அந்த லீட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக வராமல் முன்ன பின்ன தெரியாதவங்களும் உங்களுக்கு வந்து லீட்ஸாக கன்வெர்ட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு லீட் ஜெனரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நார்மலாக ஏஜென்சிஸ் என்ன மாதிரியான சார்ஜ் வாங்குறாங்க அப்படின்னா 20K to 25K வரைக்கும் வாங்குறாங்க. நமக்கு இந்த ஆர்கானிக் மார்க்கெட்டிங் மூலமாக மட்டுமே லீட்ஸ் கிடைச்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பெய்டு ஆடும் கண்டிப்பாக முக்கியம். எதனால் முக்கியம்? ஸோ இப்போ ஒரு சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வருமானம் வருது? பெய்டு ஆடு மூலமாக தான் அவங்களுக்கு மெயின் வருமானமே. அதனால் நாம் என்ன தான் சூப்பரான போஸ்ட்டை போட்டாலுமே கூட அதை நிறையா ஆடியன்ஸுக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம கிட்ட வந்து அவங்க வருமானம் எடுக்கணும் அப்படின்னா பெய்டு ஆடு தான் நம்ம கொடுத்தாகணும். அப்போ வந்து நம்ம என்ன மாதிரியான ஆடியன்ஸுகளும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடு கொடுக்குறப்ப டிஃபைன் பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஆடியன்ஸை கொண்டு போய் காட்டி நமக்கு புது லீட்ஸை வந்து கொண்டு வரும். ஸோ அதுக்கு பெய்டு கேம்பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பிஸ்னஸுக்கு நம்ம பண்ணலாம். B2B அண்ட் B2C
அல்லது டைரக்ட் டு கஸ்டமர் D2Cன்னு சொல்லிக்கலாம். ஸோ B2B பார்த்தோம்னா மெயின் பிளாட்ஃபார்ம் லிங்க்டின். ஏன்னா அங்கே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன் இவங்க தான் வந்து நார்மலாக இருப்பாங்க. ஸோ B2Bக்கு அது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஆனால் அதனுடைய ஆட் காஸ்ட் ரொம்ப 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 அதிகம். அதனால் இப்போ எல்லாம் வந்து லிங்க்டினை மட்டுமே நம்பி இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இது எல்லா பிளாட்ஃபார்மையும் வந்து யூஸ் பண்ணி B2B சேல்ஸும் பண்ணுறாங்க. அதே மாதிரி B2Cக்கு லிங்க்டின் தேவையில்லை. மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதில் இன்னும் போடாது நிறையா இருக்குது. மோஸ் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக வந்து எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா, நாம் ஒரு ஆடு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆடை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஆடை பார்த்துட்டு எவ்வளோ பேர் லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, கிளிக் பண்ணி எத்தனை பேஜ் வந்து நம்ம ப்ராடக்டுடைய பேஜுக்கு வந்துருக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம நிறைய ஆடில் வந்து மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ ஆடில் வந்து ஹெட்டிங் மாற்றுவாங்க, இமேஜ் மாற்றுவாங்க, அல்லது வீடியோ மாற்றுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் மாற்றுவாங்க, அதனுடைய கீவேர்ட்ஸ் மாற்றுவாங்க. எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸை வந்து அவங்க மாற்றி தான் ஒரு பர்ஃபெக்டான ஆடை வந்து கொண்டு வரணும். இதோடைய வேலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஆடுக்கு நாம் வந்து ஒரு கஸ்டமராக சோஷியல் மீடியாவுக்கு தனியாக தான் பே பண்ணணும். இந்த ஆட் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஏஜென்சிஸ்க்கு தனியாக நம்ம சார்ஜ் கொடுக்கணும். ஸோ சில ஏஜென்சிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து ஒரு 1 lakh 2 lakh இந்த மாதிரி வந்து ஆடுக்கு நம்ம தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் மாதம் அப்படின்னா அதில் 10% ரேஞ்சுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃபீஸாக சார்ஜ் பண்ணுவாங்க. சின்ன கம்பெனிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் பட்ஜெட்டே வந்து ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா அப்படின்றப்போ அதில் வந்து 10% வெறும் 2,000 ரூபா 3,000 ரூபா தான் வரும். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து கட்டுப்படியே ஆகாது. சில பேர் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக உங்கள் பட்ஜெட் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், வெறும் 10,000 இருந்துட்டு போட்டோம், 20,000 இருந்துட்டு போட்டோம், 30,000 இருந்துட்டு போட்டோம் மந்த்லிக்கு. பட் எங்களுடைய காஸ்ட்டு உங்களுடைய ஆடு போஸ்ட் பண்ணுறதுக்கு 20K to 25K இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் சில பேர் வந்து நாம்ஸு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அந்த மாதிரி வாங்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப இன்னும் சீப்பாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிஜமாகவே அனலைஸ்லாம் பண்ணுவாங்களா, அதுக்குண்டான எஃபர்ட் எடுத்து போடுவாங்களா அப்படின்றலாம் வந்து சந்தேகம்தான். அடுத்தது ஆன்லைன் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட், ORM அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சின்ன பிஸ்னஸுக்குலாம் வந்து தேவையில்லைங்க. மிகப்பெரிய பிராண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிராண்டுடைய ப்ராடக்ட்டை பற்றி யாரோ ஒருத்தங்க எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் தப்பாக போட்டாங்க, ஒரு கமெண்ட் போட்டாங்க அப்படின்னா அதை நிறைய பேர் படிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பிராண்டுடைய ப்ராடக்ட்டை வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எந்த சோஷியல் மீடியாவில் யார் என்ன மாதிரி கமெண்ட் போடுறாங்க, என்ன மாதிரி ரிவ்யூ போடுறாங்க எல்லாமே பார்த்து அந்த பிராண்டுடைய பேர் கெடாமல் அதுக்கு உடனடியாக ரிப்ளை அனுப்பி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி ஏதோ அந்த வந்து கமெண்ட்டை வந்து எடுக்க சொல்லியோ அல்லது அதுக்கான ப்ராப்பரான ரிப்ளை கொடுத்தோ, அல்லது சில பேர் வந்து காம்படிட்டர்ஸோ அல்லது ஹேட்டர்ஸோ வந்து தப்பான கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவங்க நம்மளுடைய கஸ்டமர்ஸே கிடையாது, நம்மகிட்ட எதுவுமே வாங்கலை, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு ப்ரூஃபோட நம்ம கீழே வந்து போட்டோம் அப்படின்னா தான் நம்ம ரெப்புடேஷன் வந்து நிற்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த பெரிய பெரிய பிராண்டுக்கு கம்பெனிஸ் வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 35K to ஈவன் 2 lakhs வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ லோக்கல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்டோருக்கோ அல்லது நாம் டோர் ஸ்டெப் போய் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னாவோ சுற்று விடுற ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மக்கள் தான் நம்ம ஸ்டோருக்கு வருவாங்க, அல்லது நாம் அங்கே போய் டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுப்போம். அதாவது ஒரு 2 மணி நேரம் பயணத்துக்குள்ளே இருக்கணும் டோர் ஸ்டெப் சர்வீஸ் அப்படின்னா. ஸோ அதைத்தான் வந்து லோக்கல் பிஸ்னஸ் சொல்கிறாங்க. ஸோ லோக்கல் பிஸ்னஸ்ன்றப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க, தட் இஸ் லோக்கல் பிஸ்னஸ். அப்போது இன்றைக்கி வந்து ஒரு பொருளை அல்லது ஒரு சர்வீஸை மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா முதல் வேலையை என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அவங்க கூகுள் போய் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணுறப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் அந்த கூகுள் சர்ச் ரிசல்ட்டில் டாப்பில் இருக்குது. அதுக்கு நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. அத்தனை ரிவ்யூஸும் வந்து சூப்பராக பாசிட்டிவாக நிறைய இருக்குது. அண்ட் 4 to 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து சூப்பராக இருக்குது, நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அப்புறம் தான் நம்ம கடைக்கு வரதை பற்றி அவங்க யோசனையே பண்ணுவாங்க, முடிவு எடுப்பாங்க. அப்போது மக்கள் நம்மளுடைய பிஸ்னஸுக்கு ரிவ்யூஸும் ரேட்டிங்ஸும் கொடுக்கணும் அப்படின்னா எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னா கூகுளில் தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்னஸை கூகுளில் நம்ம பதிவு பண்ணணும். ஸோ அது எப்படி பதிவு பண்ணுறது, கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நம்ம பிஸ்னஸ்க்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்கள், அல்லது இந்த வீடியோவோட எண்ட்லேயே கூட அதுக்கான லிங்க் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துங்க. ஸோ ஒன்ஸ் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணால் தான் கூகுளுக்கு ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் மக்களுக்கு தெரியும். இல்லைன்னு நம்ம பிஸ்னஸே வந்து மக்களுக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ மேலே வர்றதுக்கு மக்களுடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா சில பிஸ்னஸுக்கு அது போதும், நிறைய பிஸ்னஸுக்கு அது போதாது. அதுக்கு வந்து SEOவும் பண்ணணும். SEO அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அப்போ நம்ம வெப்பேஜில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணோம்,
வெப்சைட்டுக்கு வெளியே நம்ம சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் பண்ணணும். ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ இருக்கும். இதையெல்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணுறப்போ காம்படிஷன் இருந்தாலுமே கூட நம்மளுடைய வெப்சைட் சர்ச் ரிசல்ட்டில் டாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த லோக்கல் பிஸ்னஸ்க்கு நிறையா புது கஸ்டமர்ஸை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ப்ரைஸ் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிஷன். ஸோ நாம் என்ன வகையான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், அதில் ஆன்லைன் ஸ்பேஸில் எவ்வளோ போட்டிகள் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட் மேலே கொண்டு வர்றப்போ ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு நம்ம பெய்ட் ஆடு எல்லாமே வந்து பண்ண வேண்டியிருக்கும். அதை தாண்டி கீவேர்டு சர்ச் ரிசல்ட். ஸோ ஒரு கீவேர்டுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் போட்டி போடுது அப்படின்னா யாருடைய சைட் சூப்பராக இருக்குதோ, நிறைய பேர் அந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுறாங்களோ, அது எல்லாமே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. இத்தனை ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணி தான் அந்த சைட்டை வந்து மேலே கொண்டு வரும். அப்போது காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சைட்டை மேலே கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அண்ட் ரொம்ப செலவும் ஆகும். அதுக்கடுத்தது லொக்கேஷன். பயங்கர காம்படிஷன் இருக்கிற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நாம் மட்டும்தான் நம்ம அந்த குறிப்பிட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அங்கே காம்படிஷனே கிடையாது. அப்போ அந்த லொக்கேஷன் போட்டு சர்ச் பண்ணுறப்போ நீங்கள் மட்டும்தான் வருவீங்க. இதே வந்து சில குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தோம்னா ஒரே ஏரியாவில் வந்து எக்கச்சக்கமான பிஸ்னஸ், ஒரே மாதிரியான பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றப்ப காம்படிஷன் அதிகம். அப்போது உங்களுக்கு வந்து அதுக்கான சார்ஜும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ உள்ள மக்கள் வந்து பார்க்குறப்பயே வந்து அட்ராக்டிவாக இருக்குதா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சர்வீஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம், என்ன பெனிஃபிட் நம்மக்கிட்ட வரதுனால அவங்களுக்கு இருக்குது, நம்மளுடைய யூனிக் செல்லிங் ப்ரொப்போர்ஷன் என்ன அப்படின்றத பூரா வந்து அவங்களுக்கு தெரியணும். அதுவும் ரொம்ப ஈஸியாக தெரியணும். அண்ட் தென் அவங்களுக்கு வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கணும். சும்மா வெப்சைட்டுக்கு வந்தோம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆக்ஷன் நம்ம டிமாண்ட் பண்ணணும். ஒரு ஃப்ரீ கொட்டேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, அல்லது ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்து அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வாங்கணும். ஸோ வெப்சைட் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, அண்ட் தென் அது வந்து வெவ்வேறு டிவைஸஸில் வந்து எப்படி ஆப்டிமைஸ்டாக வந்து வருது, அண்ட் தென் ஒரு பேஜை கிளிக் பண்ணோம்னா எவ்வளோ குயிக்காக லோட் ஆகுது, இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் எஸ்இஓக்கான சார்ஜஸ் அதிகமாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெய்டு டூல்ஸ். எஸ்இஓ பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து ஏஜென்சி வாங்கி ஆகணும். ஸோ அந்த டூல்ஸ்லாம் நம்ம டைரெக்டாக வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. அதுவும் மந்த்லி ரேஞ்சில் வாங்கினோம்னா பயங்கர காஸ்ட்லி. ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் வாங்கி ஆகணும். அதுவும் ஒரு டூல் 2 டூல் பத்தாது, நிறைய டூல்ஸ் தேவைப்படும். ஸோ ஆஸ் பிஸ்னஸ் ஓனராக நாம் தனியாக அத்தனை டூலும் வாங்கி வச்சுட்டு நம்ம பண்ண போகிறது கிடையாது. அது நமக்கு வந்து மணி வேஸ்ட்டு அண்டு அதுக்கான எஃபர்ட் போகிறத வந்து நமக்கு எனர்ஜி வேஸ்ட். நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பிஸ்னஸ் குரோத்தில் தான் இருக்கணும். அப்போது ஏஜென்சி இந்த ஒர்க்கை நான் எடுத்துக்கணும். ஓகே, அவங்க வந்து இந்த மாதிரி டூல்ஸை பூரா வாங்கிக்குவாங்க. இப்போது நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கன்றப்போ அவங்ககிட்ட அந்த சார்ஜை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஆக மொத்தம் நமக்கு வரக்கூடிய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கீவேர்டு டிஃபிகல்ட்டின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஆவரேஜ் டிஃபிகல்ட்டி உள்ள 5, 6, 7 கீவேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதை சர்ச் பண்ணுறப்போ நம்ம வெப்சைட் வரணும். நம்ம வெப்சைட் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 பேஜ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதுக்கான காஸ்ட் அரௌண்டு வந்து ஒரு 30K to 35K வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் வாங்குறாங்க. இதே வந்து ரொம்ப டஃப்பான கீவேர்டு இருக்குது, அண்ட் தென் நம்மக்கிட்ட வந்து நிறைய பேஜஸ் இருக்குது அப்படின்றப்ப அது தகுந்தபடி காஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அல்லது கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப காஸ்ட் குறையவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் நாம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி என்னென்னலாம் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அந்த சர்வீசஸுக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆவரேஜாக என்ன மாதிரியான காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீலான்சர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து நீங்களே வந்து ஒரு எம்ப்ளாயியை போட்டு பண்ணுறதையும் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த எம்ப்ளாயுமே வந்து நம்ம நார்மலாக ஒரு 10K வந்து சேலரி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 10K வந்து அவங்களுக்கு இனிஷியலாக ஜாயின் பண்ணுறப்போ அவங்களுக்கு விஷயம் தெரியாதப்போ போதும். பட் அதுக்கப்புறமேட்டு அது வந்து பத்தாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போயிடுவாங்க. அப்போ நீங்கள் வேற ஒரு ஆளை எடுத்து திருப்பி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஆக மொத்தம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த 10K மூலமாக நீங்கள் மிச்சப்படுத்துறத விட உங்களுக்கு செலவாகிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா புது எம்ப்ளாயி திருப்பி நீங்கள் எடுக்கணும், உங்களுடைய பிராண்டு சமாச்சாரங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரணும், உங்கள் டேஸ்ட்டுக்கு திருப்பி அவங்க வந்து கற்றுக்கணும். ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, அவங்க இங்கே வரைக்கும் தான் கற்றுக்குவாங்க. ஸோ நீங்கள் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாயை போட்டு பண்ணுறதை விட பெட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆனாலுமே கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு போட்டு பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து அடுத்தடுத்த பேக்கப் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எம்ப்ளாயி போனாலுமே கூட அடுத்த எம்ப்ளாயி வந்து அவங்களுக்கு
இருப்பாங்க. அண்ட் தென் அவங்க வந்து பெட்டர் பே கொடுப்பாங்க. ஏன்னா வந்து மல்டிபிள் கம்பெனிஸுக்கு வந்து பண்ணுறதுனால அவங்க பெட்டர் பே கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்கே அதுதான். பட் நமக்கு அது ஒர்க் கிடையாது. நமக்கு நம்ம பிஸ்னஸ் growth தான் வந்து ஒர்க்கு. அதனால் அதை விட்டுட்டு டைரெக்டாக இங்கே வந்து இறங்க வேண்டாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு மாய வலை. இதில் தயவு செஞ்சு யாரும் எந்த பிஸ்னஸ் ஓனரும் டீப்பாக உள்ளே இறங்கி நானே வீடியோ எடுக்கிறேன், நானே எடிட் பண்ணுறேன், நானே வந்து இமேஜை வந்து அடோபி ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி போட்டுடுறேன், கேனோவில் எடிட் பண்ணி போட்டுடுறேன், இந்த மாதிரி இறங்கவே வேண்டாம். அது உங்களுடைய டைமை வந்து கொள்ளும். நீங்கள் 1 மணி நேரம் அதை செலவு பண்ணிங்கன்னா அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் அது மூலமாக எவ்வளோ அமௌண்ட்டை மிச்சம் பண்ணீங்களோ அதை விட அதிகமான அமௌண்ட்டை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எடுத்துடலாம். அதை ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கரெக்டான ஏஜென்சியை சூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.